முக்கியமான வீடியோ இது என்னோட வேண்டுகோள். நீங்க எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இந்த விஷயத்தை பத்தி பேசுங்க. கர்நாடகால இருக்கிற அந்த தொழிற்சாலையில இருந்து வர கழிவு நீரை வந்து நம்ம ஊர் காவிரி தண்ணி மூலமா வந்து கலந்து விட்டு இங்க வந்து ஒசூர்ல இருக்கிற அந்த அவலப்பள்ளி கிளவரப்பள்ளி டேம்ல ஃபுல்லா விஷ நுரை பரவிட்டு இருக்கு. தண்ணி பட்டா புல்லே கருப்பாயிருந்தாங்க. சோத்துல பட்டா வயித்துல பட்டா என்ன ஆகும் பாருங்க, யோசிச்சு பாருங்க. அப்படி என்ன அந்த நுரையில இருக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இந்த வீடியோ பாக்குற ஒவ்வொருத்தரும் ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் என் ஆனந்த் அவர்களையும் சிஎம் விஜய் அவர்களையும் டேக் பண்ணிட்டு பாருங்க. உயிர் சம்பந்தப்பட்டது தயவு செஞ்சு இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. பாஸ்பேட், சல்பேட், அமோனியா, நைட்ரேட், சல்ஃபாக்டன் மாதிரியான டாக்ஸின்ஸ் கெமிக்கல் இந்த தண்ணியில அதிக அளவுல இருக்கனால தான் இந்த மாதிரி ஃபோம் கிரியேட் ஆகுது. இந்த மாதிரி ஃபோம் கிரியேட் ஆகுறதுனால தான் தண்ணியில இருக்க ஆக்சிஜன் குறைஞ்சு லட்சக்கணக்கான மீன்கள் செத்து மிதக்குது. ஒரு மீன் உயிரோட இருக்கணும்னா 5 to 6 mg per liter டிசால்வ்ட் ஆக்சிஜன் தேவை. அதே மாதிரி அந்த நுரை நம்ம ஸ்கின்லயோ இல்ல கண்லயோ பட்டுச்சுன்னா ஸ்கின் அலர்ஜி, ஐ இரிட்டேஷன், சுவாச கோளாறு, ஈவன் அந்த தண்ணியை குடிச்சா ஆர்கன் டேமேஜ் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. முக்கியமா அங்க போய் வீடியோ எடுக்கிறவங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படுது. இதனால அந்த டேம் சுத்தி உள்ள 9083 ஏக்கர் விவசாய நிலங்கள் அஃபெக்ட் ஆகிறது மட்டும் இல்லாம கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர்னு கிட்டத்தட்ட 6 டிஸ்ட்ரிக்ட் பாதிக்கப்படுது. இந்த இஷ்யூக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் எவ்வளவு சீக்கிரம் நடவடிக்கை எடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஸ்டோரியிலே வைங்க. முடிஞ்ச வரைக்கும் டிவிக்கு அமைச்சர்களுக்கு தெரியப்படுத்துங்க.